ஒரு செக் கேஸில் 138 கேஸில் ஒரு பென்ஷன் வாங்குறவர் கன்விக்ட் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய கன்விக்ஷனை பேஸ் பண்ணி பென்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 3 செக் இஷ்யூ பண்ணுறாரு. 3 செக்குமே டிஷனர் ஆகுது. 3 செக்லையுமே அவர் கன்விக்டும் ஆயிடுறாரு. இந்த கன்விக்ஷனை பேஸ் பண்ணி அந்த பென்ஷன் ஆஃபீஸில் அவருடைய பென்ஷனை வித்ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு விசாரிக்கும் போது சொல்கிறாரு, தமிழ்நாடு பென்ஷன் ரூல் செக்ஷன் 8 படி ஒரு கிரேவ் மிஸ்காண்டக்டோ இல்லை சீரியஸ் க்ரைமோ இருக்கும் பொழுது அந்த பென்ஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக அவங்க விசாரணையும் பண்ணியிருக்கணும். ஆனால் 138 கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு அஃபென்ஸு. அதாவது ஒரு செக்கை இஷ்யூ பண்ணி அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டில் வந்துடும். இது ஒரு சீரியஸ் க்ரைமோ இல்லை ஒரு மிஸ்காண்டக்டோ கிடையாது. அதனால் அவருக்கு பென்ஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.